ஹாய் காயு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? தோசை மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கேன். அது அன்பாக்ஸில் போட்டு ஒரு மாதிரி ஆயிடுதுல்ல, அதனால தான் அது மட்டும் சூடாக ஒன்று ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு சைடிஷ் கூட நான் எதுவும் செய்யலை. மதியம் லஞ்ச் கழிச்சு சாம்பார் தான். ரொம்ப சூப்பரான லஞ்ச் மெனு. ரொம்ப நாளாக ஆகுது சாம்பார் வச்சு, அதனால இன்றைக்கி செஞ்சுருக்கேன். என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் தோசை இப்போ தான் ஊற்றிட்டுருக்கேன். அதுக்கு சைடிஷ் இதான் சாம்பார். முருங்கைக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். லஞ்சுக்குமே இந்த சாம்பார் தான். எனக்கு முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். இந்த முருங்கைக்காய் ஸ்மெல்லு, எங்கள் அம்மா வைக்கிற அந்த ஸ்மெல்லே இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. இது பேர் நாங்கள் வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். சக்கரைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சீனி கிழங்கு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. உங்கள் ஊர் சைடு என்ன பேர் சொல்லுவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். அது அப்படியே தோலெல்லாம் இதுவாகிடுச்சு. இன்னொரு விசில் விட்டுருந்தேன்னா குழம்புனா இருக்கும் போல். ஃபஸ்ட்டு இந்த ஏதாவது குண்டாலில் தான் வேக போட்டேன். அதுக்கப்புறம் டைம் ஆகும்னு குக்கரில் மாற்றிட்டேன். இது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு இதை சாப்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் லஞ்ச் சாதம். அதுக்கப்புறம் அதுக்கு அதே சாம்பார் தான். முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கேரட் போட்டு சாம்பார். உண்மையாகவே எனக்கு சாம்பார் ஸ்மெல் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் சூப்பரான கேரட் பொரியல், தேங்காய்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் செய்வாங்க. இதில் முட்டை கூட போட்டு செய்யலாம். நான் தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன். இது கொஞ்சமாக தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு பொரியல் செஞ்சுருக்கேன், அதை ஹஸ்பண்ட் கொடுத்துருவேன். இது கொஞ்சமாக கொடுத்துருவேன். இது எனக்காக நான் செஞ்சேன். இதுதான் ஹஸ்பண்ட்காக. நானும் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன், ஆனால் ஹஸ்பண்ட்காக இது செஞ்சேன். உருளைக்கிழங்கு பொரியல். சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கே மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான். எனக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும். இந்த பீன்ஸ் பொரியலுமே இந்த மாதிரி முட்டை போட்டு தேங்காய் போட்டு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா மோஸ்ட்லி தான் இது செய்வாங்க. எப்பயாவது தான் எனக்கு தோசை அழகாக வருது. எனக்கு இந்த தோசையை பார்க்கும்போது தான் தோசை கல் சரியாயிடுச்சுன்னு ஒரு ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே. எங்கள் அம்மா இது ஒரு வாட்டி எப்பவுமே இந்த மிளகாத்தூள் போட்டு தான் அந்த கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பச்சை மிளகாவை போட்டு வேக வச்சு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் தேங்காய் மரம் இருக்குது. தேங்காய் மரம்னா எங்கள் வீட்டில் வயல் இருக்குது. வயலில் தேங்காய் மரம் தானே. தேங்காய் மரம் தாங்க, தென்னை மரம். தென்னை மரம் தான். அது நிறையவே இருக்குது. அங்கேருந்து தான் நான் தேங்காய் எடுத்துகிட்டு வருவேன், இங்கே எடுத்துகிட்டு வருவேன். எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் கடலை சட்னியும் அரைச்சா வெறும் கடலை சட்னி தான் இருக்கும். தேங்காய் சட்னி அரைச்சதா சரித்திரத்துலேயே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அரைச்சிருப்பாங்க, அவ்வளோதான். தேங்காய் இந்த ஏதாவது சாம்பாருக்கு, சிக்கன் குழம்புக்கு, இதுக்கு கூட தேங்காய் எங்கள் அம்மா மோஸ்ட்லி அரைச்சி ஊற்றுறதே கிடையாது. இத்தனைக்கும் அங்கே இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு சமைக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் பெருசாக சேர்க்கவே மாட்டாங்க. அது ஏன்னா சட்னி அப்பாவுக்கு ஒத்துக்காது. ஆனால் இந்த மற்ற இதெல்லாம் இந்த குழம்புல சாம்பாரில் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவார். சாம்பாரில் போட்டால் எனக்கு பிடிக்காது, அதனால ஸ்கிப் ஆகிடும். அந்த கறி குழம்புல இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு இது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த தேங்காய்லாம் போடணும் பாப்பா, அதனால தான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு ஈஸியாக செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கும் போது அதை வச்சு எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்க. அது ஏன்னா ஒரு டிஷ்ஷு எங்களுக்கு பிடிக்காது. ஒரு டிஷ் அது அப்படியே நாங்கள் வேணான்னு சொல்கிற டிஷ்ஷு கூட சேர்த்து இதுவுமே அப்படியே பழக்கமானதுனால அது சேர்க்க மாட்டாங்க. இப்போலாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு எங்கள் அம்மாட்ட இப்போ சொல்லுவேன், ஏம்மா நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன், நீ அங்கே இருக்கு, நீ ஏன் செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போலாம் ஆனால் என் ஹஸ்பண்ட் வர்றதுனால தேங்காய் சட்னி அவங்க சாப்பிட வர்றதுனால தேங்காய் இவங்க போனால் தேங்காய் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி செஞ்சுருவாங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த முருங்கைக்காய் சாம்பாருமே எங்கள் அம்மா வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு யார் வச்சாலும் என் பெரியம்மா எங்கள் அம்மா இவங்க 2 பேரும் சமையலும் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மற்றவங்க சமைக்கிறத விட இவங்க 2 பேரும் சமைச்சா நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு அவங்க 2 பேர் கை போட்டுமே ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாமா? அவ்வளோதான், சாதம் போட்டாச்சு. இது மேலே இதை வச்சு வச்சுணும். இதுதான் ஒரு டிஃபன் பாக்ஸ். இதுலேயே குழம்பு ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகிறது இல்லை, அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் அது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல். எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? வேற எந்த காயும் சாப்பிட மாட்டேன் நானே என் தம்பியும். அடிச்சு வாங்குவோம் இந்த காய்க்காக. இப்போ என்னன்னா இது எப்படியோ ஒரு வாட்டி சமைக்கிறேன், அதுவும் பெருசாக சாப்பிட்றது தெரியாது. எனக்கு பிடிச்சது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்ல எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு தான். எங்கள் அப்பா சந்தைக்கு போயிட்டு வருவார். சந்தைக்கு போனவே எப்பயுமே உருளைக்கிழங்கு மட்டும் அந்த பேக்கில் இருக்கும். ஏன்னா நானும் என் தம்பியும் அதுதான் நல்லா சாப்பிடுவோம். அதனாலே எத்தனை தோசை? போதுமா? இன்னொன்னே உங்களுக்கு குட்டி. ஓகே, கேட்குறேன். நான் காலி. அழகாக மெலிசா சுத்தாரு. சூடாடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன். அழகு மேலே அதுவே வருது. என்ன போடலாம் அவ்வளோதான். அப்படியே இந்த தோசைக்கு இந்த சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டு வேலை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.